மேஷராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வாரம் மேஷராசி நேயர்களுக்கு ஒரு மிகவும் சந்தோஷமான வாரமாகவே அமைகிறது. சென்ற வாரத்தை விட இந்த வாரம் பணப்புழக்கம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த கடனுதவி தக்க சமயத்தில் வந்து சேரும். வீடு தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வீடு மாற்றும் சூழ்நிலையோ அல்லது சொந்த இடம் வாங்குவதற்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாகும். இதுவரையில் இருந்த குடும்பத்தில் சொத்து பிரச்சனைகள் விலகி சுமூகமான முடிவிற்கு வருவீர்கள். திங்கள் மற்றும் செவ்வாய் இந்த இரு தினங்களுமே உங்களுக்கு அனுகூலமான தினங்களாக அமையும். ஆவணி மாதம் 13ஆம் தேதி சனி ஜெயந்தியாக இருப்பதனால் இந்த ஆவணி மாதம் 13ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி அன்று சனி பகவானுக்கு பரிகாரம் செய்து கொள்வது நல்லது. இந்த மேஷராசியில் இருக்கும் அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆவணி மாதம் 13ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று நீங்கள் உங்களுடைய வஸ்திரத்தை தானம் செய்தோ அல்லது புது வஸ்திரம் தானம் செய்தோ சனீஸ்வரனுக்கு எள்ளு விளக்கு ஏற்றி நல்லெண்ணெய் தானம் செய்தால் உங்களுக்கு இருக்கும் சனி தோஷம் விலகி, ஜாதகத்தில் பொதுவாகவே சனி தோஷம் இருப்பவர்களுக்கும் இது ஒரு சிறந்த பரிகாரமாகும். இந்த கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று சனி ஜெயந்தியும் சேர்ந்து வருவதனால் இது மிகவும் ஒரு விசேஷமான தினமாகும். இந்த தினத்தன்று நீங்கள் பொன் பொருள் வாங்குவது சால சிறந்தது. நகை வாங்க எண்ணம் இருப்பவர்கள் இந்த தினத்தன்று வாங்கினால் உங்களுக்கு மேலும் செல்வம் பெருகும். கடன் தீருவதற்கு நீங்கள் இன்று உங்களால் முடிந்தவரை நீங்கள் கடன் வாங்கியிருந்தால் ஏதாவது ஒரு தொகையை கடனாக அடைத்தால் உங்களுடைய கடன் சீக்கிரம் அடைவதற்கு இந்த தினம் சிறந்த தினமாகும். இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு மனதில் ஒரு உற்சாகமும் சந்தோஷமும் நிறைந்த வாரமாக இருப்பதனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வருவதும் சால சிறந்தது. மேஷராசி நேயர்களுக்கு இந்த வாரம் நவகிரகங்களின் அனுகிரகம் ஜாஸ்தியாகவே இருப்பதனால் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு மனதில் சந்தோஷம்தான்.